கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். ஒரு ஆதாரம் இல்லாமல் நான் பேச மாட்டேன்டா. எப்போவுமே ஆதாரம் இருக்குடா. உட்பேடக்லியோட வசூலை தடுக்கிறதுக்காக, அது வெற்றியை குறைக்கிறதுக்காக சச்சின் படம் ரிலீஸ் ஆகிருக்குன்றதுக்கு ஒரே ஒரு ஆதாரத்தை மட்டும் ஒரு ஆதாரம் மட்டும் வெளியிடுறேன். இது ஒரு காலத்தில் எஸ்எஸ்சி இந்த மாதிரி தகுதி திருத்தம் பண்ணி தாண்டா உங்கள் அணியில் ஒரு பெரிய ஸ்டாராக காட்டினது. அந்த வேலையை தான் இப்போ கேட்டால் அப்பம் இல்லாமல் இவனே தனியாக பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்கிறேன். ஆதாரம் இல்லாமல் பேசலாம். எல்லா தியேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா 10 பேர் இல்லை. எப்போ தியேட்டர் டிக்கெட்டை அவ்வளோ சேல் ஆகுது? ஒவ்வொருத்தரும் 150, 200 டிக்கெட் வாங்கிட்டு 10 பேர் அனுப்புகிறான். கெஞ்சி கூத்தாடி அவன் கூட பார்க்கவே இல்லை. யாரா முதல்ல ஒரு அறிவு தெரியும். 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஃப்ளாப் ஆன படம் தான். எப்படா இப்போ ஓடும்? அப்போ உங்களுக்கு என்ன, உட்பேடக்லி ரிலீஸ் ஆகட்டும். அந்த ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு 8 நாள் கழித்து நம்ம படத்தை வெளியிடலான்றது தான் நோக்கம். நல்ல நோக்கம் கிடையாது. அவரே சினிமாவில் கேட்டால் அவர் மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். அவருக்கான மரியாதை நம்ம கொடுக்குறோம். ஆனால் அவர் கடந்த காலத்தில் வெளியிட்டதெல்லாம் எனக்கு ஆலவந்தார் வெளியிட்டார். எத்தனை நாள் போச்சு? ஆலவந்தார் வெளியிட்ட போது காக்கா உள்ளே போகாது, ஈ கூட போகலை. அப்படிலாம் அஜித் ஒருபோதும் யாரையும் கவிழ்த்துட்டு வந்ததா சரித்திரமே கிடையாது. அஜித்தும் சரி, ரஜினியும் சரி. எங்கேயாவது ஒரு வரலாறு இருக்கா? அஜித் போய் தியேட்டரில் நின்று டிக்கெட் வாங்கினாரு, இல்லை பார்த்தீங்கன்னா ஆளுங்களை வச்சு கேட்டால் ரசிகர் மன்றத்துக்குள்ள இயக்கி நீங்கள் படம் பாருங்கன்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் கொடுத்தாரு. எதனா ஒரு வரலாறு இருக்கா? நீங்கள் பாடி ஷேவிங் பண்ணுறது பெருசாக பெருமையாக நினச்சிக்காதீங்க. இந்த ஒருத்தனை உட்கார வச்சு இப்போ உரிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? என்னது விர்ச்சுவல் வாரியர் எங்கே இருந்தாலும் அந்த வார்த்தையெல்லாம் அவனை கிருபானந்த வாரியர் மாதிரி உட்கார வச்சுட்டானுங்க. சப்பளம் போட்டு உட்கார வச்சுட்டானுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் முருகன். வணக்கம். ஒரு நிமிஷம் முருகன், உங்களுக்கு வணக்கம் சொன்னால் மட்டும் போதாது. அணில் மற்றும் அணில் குஞ்சுகளுக்கு வணக்கம். ஏன் சார் எடுக்கும் போதே ஒரு ரணகாலத்தில் ஆரம்பிக்கிறீங்க? இல்லை பின்ன வேறு என்ன சார் பண்ண முடியும்? நான் என்ன கேட்குறேன், ஏண்டா அறிவு கட்டவனுங்களே, உங்களை நம்ம உங்கள் லெவலுக்கு இறங்கி பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். இது டைரெக்டாக உங்கள் அணிலுக்கே இந்த வீடியோ சமர்ப்பணம். ஒரு ஆதாரம் இல்லாமல் நான் பேச மாட்டேன்டா. எப்போவுமே ஆதாரம் இருக்குடா. உட்பேடக்லியோட வசூலை தடுக்கிறதுக்காக, அது வெற்றியை குறைக்கிறதுக்காக சச்சின் படம் ரிலீஸ் ஆகிருக்குன்றதுக்கு ஒரே ஒரு ஆதாரத்தை மட்டும் ஒரு ஆதாரம் மட்டும் வெளியிடுறேன். அதை பார்த்துங்க. இது இருக்குது பாருங்கள், அந்த படத்தை பாருங்கள். தானு, கலைப்புலி தானு எப்போ அதை வெளியிடுவேன்னு சொல்லி அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு பாருங்கள். மார்ச் 6ஆம் தேதி. ஏன் மார்ச் 6ஆம் தேதி வெளியிடல? 6ஆம் தேதி வெளியிடல. 12ஆம் தேதி வெளியிட்டாரா? வெளியில. 12ஆம் தேதி வெளியில. 24ஆம் தேதி வெளியிட்டாரா? வெளியிடல. அதுக்கு பிறகு எப்போ வெளியிடுறாருன்னு கேட்டிங்கன்னா, உட்பேடக்லி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடும்போது அந்த வெற்றியை தடுக்கிறதுக்காக கொண்டு ரிலீஸ் பண்ணுறாரு. படம் இன்றைக்கும் 11 நாள் 12 நாள் கடந்து இன்றைக்கும் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. எங்கடா ஓடிட்டுருக்கு? சச்சினை போய் பாருங்கடா, எவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பாருங்கள். ஆதாரத்தோடு பாருங்கடா. போய் ஒரு தியேட்டருக்கு போங்க, எவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ஆன்லைனில் போய் பாருங்கள். உள்ளே எவ்வளோ பேர் உட்காந்துருக்கான்றதை பாருங்கள். ஆதாரம் இல்லாமல் பேசவே இல்லை. இது ஒரு காலத்தில் எஸ்எஸ்சி இந்த மாதிரி தகுதி திருத்தம் பண்ணி தாண்டா உங்கள் அணியில் ஒரு பெரிய ஸ்டாராக காட்டினது. அந்த வேலையை தான் இப்போ கேட்டால் அப்பம் இல்லாமல் இவனே தனியாக பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்கிறேன். ஒழுங்கு மரியாதை முதல்ல இந்த ஊடகத்தில் மரியாதையாக பேச கற்றுக்குங்க. இந்த அணில் குஞ்சுகளுக்கு சொல்கிறேன் நான். ஏதோ உங்கள் அணியில் பெருசாக பிராண்ட் காட்டணுன்றதுக்காக ஊடகத்தில் பேசக்கூடிய மற்ற நபர்கள் குறிப்பிட்டு நான் பேரே கூட என்னால் சொல்ல முடியும். மீசை ராஜேந்திரன் பல 100 படங்களை நடிச்சிருக்கிறவர். அவருக்கான அனுபவங்களை அவர் பேசுகிறாரு. எங்கேயும் அவர் அவதூறாக பேசுகிறவரே கிடையாது. நீங்கள் எடுத்து பார்க்கலாம். மாற்று கருத்து சொன்னாங்கன்னா உடனே அவங்கள பார்த்தீங்கன்னா ஒருமையில் பேசுறது, பாடி ஷேவிங் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இதெல்லாம் இந்த விர்ச்சுவல் வாரியரை பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு ஒருத்தர் உரிச்சாங்க. ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று நான் சொல்கிறேன் இந்த அணில் குஞ்சுகளுக்கு. ரெண்டாவது கேட்டால் ரவீந்திரன் துரைசாமி ஒரு டேட்டாவோட பேசக்கூடிய நபர். அவர் சொல்லக்கூடிய டேட்டாவில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வைங்க. ஆனால் பாடி ஷேமிங் பண்ணுறது, அவரை பார்த்தீங்கன்னா உருவக்கேலி பண்ணி அவரை அசிங்கப்படுறது, இந்த வேலையை வச்சுக்காதீங்க. முதல்ல உங்கள் தலைவனை யார் உங்கள் அணியில் தான் சொல்கிறேன், டோப்பா இல்லாமல் வெளியே வர சொல்லுங்க, பார்க்கலாம். வெளியே வராமல் இருக்கிறதுக்கு காரணமே என்ன கேட்டால் எவனா டோப்பா பிடிங்கிறவாங்கன்னு தான் வெளியே வராமல் இருக்கான். முதல்ல அதை புரிஞ்சுங்க. முதல்ல என்னமோ உங்கள் தலைவனுக்கு நிறைய முடி இருக்கிற மாதிரி மற்றவங்களை பாடி ஷேமிங் பண்ணிகிட்ருக்கீங்க.
நான் கேட்குறேன். ஒழுங்கு மரியாதையாக பேச கற்றுங்க. எல்லாரையும் பாடி ஷேவிங் பண்ணுறது, ஒருமையில் பேசுறது, கம்மநாட்டின்னு பேசுறது. ஏன்டா இதுக்கெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறது? என்ன போய் யூனிவர்சிட்டியோட போய் ஃபஸ்ட் வரணும், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியாக ஃபஸ்ட் வரணும்? நான் கேட்குறேன். பொறுக்கித்தனமாக பேசாதீங்க, பொறுப்பாக பேசுங்க. ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்கன்னா விமர்சனங்கள் வரும்டா, அறிவு கட்டவன்ல. அதை வந்து எதிர்கொள்கிற அளவுக்கு நாலேஜை வளர்த்துங்க முதல்ல. அவனுக்கு தான் எதுவும் இல்லை, உங்களுக்கு கூட வரா இல்லை. இல்லைன்னா நீங்கள் பேசிட்டு போயிடுவீங்க. எல்லோரும் ஈஸியாக வந்து இவர் தானே அவர் தானேன்னு சொல்லிட்டு. ஆனால் கிழிபட போகிறது வந்துன்னா உங்கள் அணிலோட பிராண்டு தான், விஜயோட பிராண்டு தான் கிழியும். ஜாக்கிரதையாக பார்த்துங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நேற்று கூட பார்த்தேன் ரோகிணி தேட்டரில் 10 பேர் கூட வரல சச்சின் படத்தை பார்க்கலாம். வரீங்களா நீங்கள்? யாரும் இங்கே இட்டுக்கட்டிலாம் பேசுகிறோம். நான் ஆதாரத்தோடு பேசக்கூடியவன். என்கிட்ட உங்கள் வேலையெல்லாம் வச்சுருக்கீங்க. ஆதாரம் இல்லாமல் நான் பேச மாட்டேன். அவதூறாகவும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு பேச பொறுப்பாக பேசக்கூடிய ஆள் நான். ஆதாரம் இல்லாமல் பேசலாம். எல்லா தேட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் இல்லை. எப்போ தேட்டர் டிக்கெட்டை வந்து அவ்வளோ சேல் ஆகுது? ஒவ்வொருத்தரும் 150 200 டிக்கெட் வாங்கிட்டு 10 பேர் அனுப்புகிறான் கெஞ்சி கூத்தாடி. அவங்க கூட வந்து பார்க்கவே இல்லை. யாரா முதல்ல ஒரு அறிவு தெரியும். 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஃப்ளாப் ஆன படம்டா. எப்படா இப்படி ஓடும்? இப்போ ஓடும். அறிவு வேணா? எந்த எடுத்து பார்த்துங்க. கலைப்புலி தானு அவர் விளம்பரம் பண்ணியிருக்கிறத எடுத்து பாருங்கள். அவர் வீடியோவில் பேசுறது மட்டும் போடாதீங்கடா. அவர் என்ன விளம்பரம் பண்ணியிருக்கிறாரு, எப்போ வந்து விளம்பரம் பண்ணார்? மார்ச் 6 எங்கே இருக்குது? இங்கே வந்து ஏப்ரல் 10க்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 நாள் கழிச்சு நீங்கள் வந்து மார்ச் 6ஆம் தேதி விளம்பரத்தை எடுத்து பாருங்கள். இம்மாத வெளியீடுனா என்னடா பொருள் அதுக்கு? மார்ச் 6ஆம் தேதி போட்டு இம்மாத வெளியீடுனா என்ன பொருள் அதுக்கு? 6ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 12ஆம் தேதி ஒன்று இருக்கும்ல, 12ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 24ஆம் தேதி ஒன்று இருக்கும்ல, 24க்கு அப்புறம் ஒரு 30 ஒரு தேதி இருக்கும்ல. அப்போல்லாம் ஏன் வெளியிடல சொல்லு? அறிவு கட்டவனுங்களே, முட்டாள் மாதிரி பேசாதீங்கடா. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான். மார்ச் 6ஆம் தேதி அவர் வெளியிட்ட வந்து விளம்பரத்தில் இம்மாத வெளியீடுன்னு போட்டிருக்காரு. இம்மாதம்னா எதுடா? மார்ச் மாதம் வெளியிட்டா? இம்மாதம்னா மார்ச் மாதம் அர்த்தம். அந்த மார்ச் மாதம் ஏன் வெளியினா அது ஒரு விளக்கம் சொல்கிறாரு. கேட்டிங்கன்னா வந்து 22ஆம் தேதி வெளியிட்டாக்கா குட் பேட் அக்ரி. குட் பேட் அக்ரி ஏப்ரல் 10 தானே வருது. அப்போ நீங்கள் வெளியிட்டு கூட ஒரு 2 நாள் 3 நாள் தானே ஓடி இருக்கும் இந்த சச்சின். 25 தாண்டி இருக்காது. ஏப்ரல் 10க்கு இன்னும் 15 நாள் இருக்குல்ல. அப்போ உங்களுக்கு என்ன, குட் பேட் அக்லி வந்து ரிலீஸ் ஆகட்டும். அந்த ரிலீஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 நாள் கழித்து நம்ம படத்தை வெளியிடலான்றது தான் நோக்கம். நல்ல நோக்கம் கிடையாது. அவரே மூடிட்டு இருக்கிறாரு, நீங்கள் வேறு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. எல்லாமே ரீரிலீஸில் வந்து கேட்டால் அவருடைய சுதந்திரம். நம்ம யாரும் வந்து அவரை வந்து மரியாதை குறைவாக தரக்குறைவாலாம் அவரை பேசவே கிடையாது. கலைப்புலி தானும் நாம் மதிக்கக்கூடிய வந்து ஒரு முக்கிய நபர். அவர் சினிமாவில் வந்து கேட்டால் அவர் மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். அவருக்கான மரியாதை நம்ம கொடுக்குறோம். ஆனால் அவர் கடந்த காலத்தில் வெளியிட்டதெல்லாம் எனக்கு ஆலவந்தார் வந்து வெளியிட்டார். எத்தனை நாள் போச்சு? ஆலவந்தார் வெளியிட்ட போது காக்கா உள்ளே போகாது, ஈ கூட போகலை. ஆலவந்தார் ஃபெயிலியர் தான். ஆனால் அவர் ஒரு காலத்தில் அவர் அந்த நம்பிக்கையோடு எடுத்தார். அப்போ அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறார். தாராளமாக பண்ணட்டும், அது தப்பே கிடையாது. ஆனால் இன்னொரு படம் ஒரு வெற்றி படம் ஓடிட்டு இருக்கும்போது அப்போ கொண்டு வந்து இதை ரிலீஸ் பண்ணுறாருல, அதுதான் டிஸ்டர்பன்ஸ் சொல்கிறது. ஒரு வெற்றியை தடுக்கிறதோட நோக்கம்னு நான் சொல்கிறேன். என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன், என்னுடைய எண்ணத்தை சொல்கிறேன்டா. நீங்கள் வந்து உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனே இவனே பாடி ஷேவிங் பண்ணுவீங்களா? நீங்கள் சொல்கிறதுனாலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கெல்லாம் பதில் நாங்கள் கொடுக்க அணில் குஞ்சுக்கு பதில் சொல்ல. நாங்கள் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் அணிலுக்கே பதில் கொடுப்போம். புரியுதுங்களா? அதனால் சும்மா தேவையில்லாமல் இந்த வந்து அடுத்தவங்களை வந்து பாடி ஷேவிங் பண்ணுறது, நக்கல் அடிக்கிறது, கிண்டல் அடிக்கிறது, மிரட்டுறது, உருட்டுறது, இந்த வேலையெல்லாம் நீங்கள் வந்து பண்ணாது. இதெல்லாம் வந்து உங்கள் அணிலுக்கு தான் பிரச்சனையாகும். முதல்ல அணில் குஞ்சுகளுக்கு அணிலோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுங்க. நீங்கள் அணில் குஞ்சுகளாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. அணிலோட வரலாறு என்ன, எப்படி வந்து ஒரு மெகா ஸ்டாராக ஆனார், பெரிய ஸ்டாராக எப்படி ஆனார், ஆக்கப்பட்டார், முதல்ல அதை தெரிஞ்சுங்க. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தானு போன்ற ஒரு தயாரிப்பாளர்களும் ஒரு காரணம். அவங்கெல்லாம் இந்த இதே சச்சின் படம் வந்தபோது பார்த்தீங்கன்னா அவரே ஒரு 50 டிக்கெட் வாங்கின கதைலாம் இருக்குது. ஓடணும் காட்டுறதுக்காக, படம் வெற்றி படமாக காட்டுறதுக்கு பல உத்திகளை கையாண்டாங்க எஸ்எஸ்சி. அதெல்லாம் கடந்த கால வரலாறு நிறைய இருக்குது. எஸ்எஸ்சிக்கிட்ட போய் தனியாக சும்மா தான் உட்காந்துருக்கார். போய் பொறுமையாக போய் உட்காந்து கேளுங்க எப்படிலாம் வந்து செதுக்குனீங்க. அவரே சொல்லுவார் எவ்வளோ தகுதித்தம் பண்ணாங்க பெரிய ஸ்டாராக மாற்றுறதுக்கு, யாரையெல்லாம் கவுத்தாங்க. அப்படிலாம் வந்து அஜித் ஒருபோதும் யாரையும் கவிழ்த்துட்டு வரதா சரித்திரமே கிடையாது. அஜித்தும் சரி, ரஜினியும் சரி, யாரையும் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஆதரவும் இல்லாமல் வந்தாங்க. எந்த அப்பந்தயவும் இல்லாமல், எந்த தயாரிப்பாளருடைய பின்னணியும் இல்லாமல் வந்தவங்க தான் ரஜினியும் சரி, அஜித்தும். 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குன்னு கேட்டால் பின்னணி யாரும் கிடையாது 2 பேருக்குமே. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அடுத்தது 3வதுனா சிவகார்த்திகேயன். இவங்களுக்கெல்லாம் பின்னணி யாரும் கிடையாது, அப்பா கிடையாது.
இவங்களுக்காவது வந்து பார்த்தீங்கன்னா அப்பான்னு ஒருத்தர் இருந்திருப்பார். சிவகார்த்திகேயனுக்கு அப்பாவே கிடையாது. இந்த வளர்ச்சியை வந்து பார்க்குறதுக்கு அவங்க அப்பாவே கிடையாது. அது இது நான் நிகழ்ச்சியில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிடையாது. அது எவ்வளோ பெரிய வளர்ச்சி, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அது எல்லாரும் நினைப்போம் பெரிய நபராகிட்டோம்னா, பெரிய ஆளாகிட்டோம்னா நம்மளை பார்க்குறதுக்கு நம்ம அப்பா பார்த்து சந்தோஷப்படணும், அம்மா பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைப்பாங்க. ஆனால் அது வந்து கேட்டால் சிவகார்த்திகேயனோட இந்த வளர்ச்சியை பார்க்குறதுக்கு அவங்க அப்பாவே கிடையாது. இது எவ்வளோ பெரிய வழி தெரியுமா? அது இல்லை அப்பன் தயவில் வந்துட்டு சும்மா ஓவராக பேசிட்டு இருக்காதிங்க. அணில் குஞ்சுங்கள்லாம் அடக்கி வாசிக்கிறது நல்லது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எங்கேயாவது ஒரு வரலாறு இருக்கா? அஜித் வந்து போய் வந்து தியேட்டரில் நின்று வந்து டிக்கெட் வாங்கினார், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்களை வச்சு கேட்டால் ரசிகர் மன்றத்துக்குள்ள இயக்கி நீங்கள் படம் பாருங்கன்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் கொடுத்தாரு. எதனா ஒரு வரலாறு இருக்கா? ரசிகர் மன்றமே வேணான்னு கழிச்சு விட்டவர். சமீபத்தில் கூட சொன்னார், நீங்கள்லாம் வந்து ஒழுங்காக இருந்தீங்கன்னா வந்து ரசிகர் மன்றம் வந்து நடத்தியிருக்கலாம் அப்படின்றத அவர் சுரேஷ் சந்திராவே சொல்கிறார். அது நோக்கம் என்ன? இங்கே ரசிகர்களாக இருந்தாக்கா இந்த மாதிரியான ஆர்வக்கோளாறுலாம் இருப்பாங்க. அந்த ஆர்வக்கோளாறை நீங்கள் பயன்படுத்திக்குது. இந்த மாதிரி இந்த அணில் குஞ்சுகளை பயன்படுத்துறது பெரிய அணில் பயன்படுத்திச்சு. இதான உண்மை. சும்மா வந்து கேட்டால் வந்து ஏதோ கட்சியில் வந்து எடுப்பு வேலை செய்யறதுக்கு போகிறீங்க, அப்படியே இந்த வேலையும் சேர்த்து செய்கிறீங்க. இதுதான் உண்மை. நீங்கள் ஒன்றும் வேலைக்காக போகிறதில்ல. என்ன அது தெரிய தான் போகுது. 26 தெரிய போகுது. மண்ணை கவ தான் போகுது. ஜனநாயகம் வந்து பார்த்தோன்னா பிணநாயகன் தான்டா. மனசில் வச்சு இந்த அணில் குஞ்சுகள் எல்லாருக்கும் சொல்கிறேன், ஜனநாயகன் பிணநாயகன் தான். இப்போ வந்து வேண்டுகோளாக வச்சுருக்கிறேன். ஏற்கனவே ஜனநாயகன் வரும்போது இந்த கண்டுகொண்டேன் ஏன் இந்த மாதம் ஜூலை மாதம் வந்து வெளியிடணும்? ஜனவரி மாதம் பொங்கல் அன்றைக்கி வந்து கேட்டால் ஜனநாயகன் வரும்போது வெளியிட சொல்லுங்கள் பார்க்கலாம். அது நடக்காதுல்ல. இதை தாண்டா உதாரணமாக சொல்கிறோம், உண்மையை தாண்டா சொல்கிறோம். தூக்கி பிடிங்க உங்கள் வந்து அணில் குஞ்சுகள் தூக்கி பிடிக்கிறதுல எனக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனால் சும்மா அடுத்தவங்களெலாம் வந்து ஊடகத்தில் பேசக்கூடிய பெரியவங்களெல்லாம் வந்து கேட்டால் நீங்கள் வந்து பாடி ஷேவிங் பண்ணுறது பெருசாக பெருமையாக நினச்சிக்காதீங்க. இந்த ஒருத்தனை உட்கார வச்சு இப்போ உரிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? என்னது விர்ச்சுவல் வாரியர் எங்கேருந்துலாம் அந்த வார்த்தையெல்லாம் கிடையாது. அவனுக்கு கிருபானந்த வாரியர் மாதிரி உட்கார வச்சுட்டானுங்க, சப்பளம் போட்டு உட்கார வச்சுட்டானுங்க. இன்னும் விர்ச்சுவல் வாரியர்னு சொல்கிறேன் எல்லாம் வந்து இப்போ புரியுதுங்களா? இன்னும் நிறைய இப்போ இது கூட ஒரு ஆதாரம் கேட்பீங்கள்ல. இதை பாருங்கள், அவர் வந்து கட்சியோட நிர்வாகியே இல்லைன்னு சொல்லி அவங்க வழக்கறிஞர் சொல்கிறாங்க. அவர் கட்சியோட நிர்வாகியே இல்லை. ரைட், கட்சியோட நிர்வாகி இல்லை. 2வது மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது இங்கே நான் வந்து நடத்துனாங்க இல்லையா, இங்கே மகாலிபுரத்தில் ஒரு மாநாடு, அதில் இருக்கிறார் பாருங்கள். அந்த பையனே இருக்கிறான். அந்த விஷ்ணுன்ற பையன் கலந்துக்கிட்ட அந்த ஃபோட்டோவே வெளியிட்டிருக்கான். இதுவும் வந்து ஆதாரம் காட்டவா? இந்த பாருங்கள் ஆதாரம். யாரும் இங்கே வந்து ஆதாரம் இல்லாமல் சொல்லவே இல்லை. இதெல்லாம் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் உண்மையாக நடக்கிறது. ஒரு குடும்பத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு நண்பன் பழகி இருக்கிறான். முதல்ல உங்ககிட்ட பழகினானே அவனை சொல்லணும். முதல்ல எதான் நான் சொல்லுவேன், இவனெல்லாம் வந்து இந்த விஷ்ணுன்றவன்லாம் ஒரு மனுஷனாக நினச்சி பழகி இருக்கிறவன் முதல் தப்பு. இவன் பழகின தோஷத்துக்குன்னு கேட்டால் வந்து நண்பனுடைய தங்கச்சி தன் தங்கச்சியாக நினைக்காம போயிட்டுன்னு கேட்டால் வந்து லவ் டார்ச்சர் கொடுத்துருக்குறான். காரி முடிஞ்சிட்டு இருக்குது இணையத்தில் ஃபுல்லாக. இப்போயாவது வெளியே வந்து ஏதாவது பேச சொல்லுங்க முதல்ல. அதோட பிரச்சனைன்னு வரும்போது உடனே அவன் என் கட்சிக்காரன் கிடையாது. இது வந்து இதோட கேவலம் எதுவுமே கிடையாதுடா. ஒரு பிரச்சனை வரும்போது அவன் உடனே கட்சிக்காரன் கிடையாது. இதே இவ்வளோ நாள் வந்து உட்காந்து கிழிச்சிட்டு தானே வந்து வாய்ஸ் அவடால் பண்ணிட்டு இருந்தான்ல, அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ வந்து கட்சிக்காரன். அப்போ அவன் மேலே வந்து ஏதாவது ஒரு புகார் வருதுன்னா உடனே அவன் கட்சிக்காரன் கிடையாது. இது எப்படிப்பட்ட ஒரு ஃபோர்ஜரித்தனம் தெரியுமா? இதுதான் ஃபோர்ஜரித்தனன்றது. இதே நல்லது நடக்கும்போது அவங்க மூலமாக நல்லது நடந்ததுன்னா அவனை ஆகா ஓகோன்னுவீங்க. இன்னும் எவ்வளோ பேர் வரப்போகிறாங்களோ தெரியல. எங்கேருந்து ஏற்கனவே வந்து பல மோசடிகள் வந்திருக்கு. பண மோசடி பண்ணது ஒரு பக்கம் கட்சிக்காரன்ட்ட இவங்க பண மோசடி பண்ணிட்டாங்க, நிர்வாகியாக போகிறேன்னு சொல்லிட்டு இத்தனை லட்சம் கேட்குறாங்க, 15 லட்சம் கேட்குறாங்க, 10 லட்சம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கிறான் ஒரு பக்கம். இதுக்கு நடுவில் இது எவ்வளோ மோசடி இருக்கும்போது ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணமாகி 3 பிள்ளைகளுக்கு வந்து ஒரு தகப்பன், அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழகின ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து லவ் டார்ச்சர் கொடுக்குறான்னு சொன்னால், ஒரு பொண்ணுக்கு கொடுக்குறான்னு சொன்னால் எவ்வளோ கேவலமானு வச்சுருக்கிறீங்க. அவன் கையில் வந்து எல்லாத்தையும் என்னென்ன அவன் இதில் வேறு அவர் வந்து ஒரு ரொம்ப புத்திசாலியாக ஒரு 6 நாளைக்கு முன்னாடி செல்ஃபோன் காணாமல் போயிடுச்சு, புகார் கொடுத்துருக்குறேன். அதில் ஏதாவது ஏண்டா இந்த மாதிரி இந்த திருட்டுத்தனெல்லாம் இப்போயே தெரியுது அவன் எப்படிப்பட்ட திருடன்றது. இதெல்லாம் எவ்வளோ பார்த்துருக்குறோம், எவ்வளோ விஜய் படம் பார்த்துருக்குறோம். இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க தெரியாதா? தலைவன் எப்படியோ தொண்டன் அப்படி தான் நான் பார்க்குறேன். தினம் வீடியோ வந்து தினம் ஒரு செய்தி வந்துட்டு உங்கள் பொழப்பே காரி முடிஞ்ச பொழப்பாக இருக்குது. தினம் ஒருத்தன் வந்து கேட்டால் என் பணம் பறி போயிடுச்சு, எனக்கு கட்சி பதவி போகிறேன்னு கேட்டேன்னு அந்த புஷி ஆனந்தனுக்கு நான் தூக்கி முதல்ல பாண்டிச்சேரிக்கு பொட்டலம் கட்டி அனுப்பிச்சதான் கேட்டால் இந்த கட்சி ஓரளவுக்காவது உருப்படுன்றது என்னுடைய பார்வை. அது மொத்தமே தேராது, அது வேறு விஷயம். என்ன நீங்கள்லாம் இன்னும் எத்தனை பைத்தியங்கள் இது மாதிரி வந்து உருவாக போகுது, எத்தனை குற்றவாளிகள் உருவாக போகிறானுங்கன்ற மாதிரி தான் இருக்குது. முதல்ல அடுத்தவங்க பெரியவங்களுக்கு மரியாதை பேச கற்றுங்க.
ஊடகத்தில் அரசியல் கட்சின்னு வந்தால் 10 பேர் விமர்சனம் பண்ணுவான்டா. அதெல்லாம் சகிச்சுக்கிற தன்மைனா பதில் கொடுங்க. அதை விட்டுட்டு கேட்டால் பாடி ஷேவிங் பண்ணுறது, எல்லாரையும் ஒருமையில் திட்டுறது. அவங்களாம் எவ்வளோ வந்து மீசை ராஜேந்திரன்லாம் எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்க, நூற்றுக்கணக்கான படங்களில் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அவர் இந்த ரவீந்திரன் துரைசாமி அரசியலில் அவர் வந்து கேட்டால் வந்து ஒரு டேட்டாவோடு எடுத்து பேசக்கூடியவர். ஏதோ ஒரு முறை வந்து கேட்டால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்காந்து ஏதோ பேசிட்டீங்கனாலும் கேட்டால் அதுக்காக அவரை வந்து பாடி ஷேவிங் பண்ணிக்கலாம். நீங்கள் பாடி ஷேவிங் பண்ணால் தேர்வு வேணும். முதல்ல எங்கள் ஒரிஜினல் மேக்கப் இல்லாமல் சொல்லுங்க பார்க்கலாம். போகிறான் நல்லா தெரியுது வந்து பாரதி ராஜாவுடைய மகன் அவருடைய அந்த இறப்பு துக்க நிகழ்ச்சிக்கு போகிறான். பொதனுக்குது மூஞ்சி, இதே தெரியுது, லட்சணம் தெரியல. பொதன்னு மூஞ்சியை வச்சுக்கின்னு போயிட்டு கேட்டால் தெரியுது. இல்லை வேறு அடுத்தவங்களை என்ன பாடி ஷேமிங் பண்ணுறது? ஒழுக்கமாக இருங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம், தப்பாக எதுவும் சொல்லவே கிடையாது. ஒழுக்கமாக நீங்களும் ஒழுக்கமாக இருங்க. உங்கள் தலைவர் மாதிரியே இருக்காதீங்க, ஒழுக்கமாக இருங்க. இந்த அளவுக்கு தான், ஒரு லிமிட்டு தான் எல்லாமே. நீங்கள் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அடா உடான்றது, சின்ன பசங்கன்றதுனால நம்ம கடந்து போகிறோன்றங்கள. எல்லாரையும் அடா உடான்றது, எல்லாரையும் கமநாட்டின்றது, எல்லாரையும் வந்து வல்கராக கெட்ட வார்த்தையில் திட்டுறது. கெட்ட வார்த்தையில் திட்டினா பதிலுக்கு வந்து பேச மாட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. இப்போ நாங்கள் பேசுகிறோம்ல, நல்ல வார்த்தையிலே பேச முடியும். உங்கள் பிராண்டை கிழிக்கிறத சர்க்காரை சொன்னால் பாருங்கள், உங்கள் அணில் உங்கள் பிராண்டை கிழிக்கிறதா தினம் கிழிப்போம் பிராண்டை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடக்க உடக்கமாக இருங்க, அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். இந்த ஒருமையில் பேசுறது, விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாரும் தரக்குறைவாக பேசுறது, வயசு வித்தியாசம் இல்லாமல் கெட்ட வார்த்தை, இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் பல ஆதாரங்கள் எடுப்போம் அணிலுக்கு எதிராக. அப்புறம் வந்து ரொம்ப சிக்கலாயிடும். அதெல்லாம் பார்த்து நடந்துங்க. அடுத்தவங்ககிட்ட மரியாதையாக பேசுங்க. கருத்தாக வந்து பேசுங்க. உங்கள் தாராளமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் தலைவரை தூக்கி பிடிங்க. ஆனால் அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருத்தியெல்லாம் வந்து பேசணும்னா கருத்தியல் வந்து குற்றச்சாட்டுகளை நீங்கள் எதிர்கொள்ளுங்க. அதை விட்டுட்டு பாடி ஷேவிங் பண்ணுறது, மரியாதையாக நடந்துங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னமோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஆக்டிங்லாம் கொடுத்தான் 2 வாரத்துக்கு முன்னாடி. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை திமுக ஆட்சின்ட்டு. முதல்ல உங்கள்கிட்டருந்து பாதுகாப்பு தரணும். அதுதான் முதல்ல அணில் குஞ்சுகள்கிட்டேருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுன்றது தான். இப்போ இந்த விர்ச்சுவல் வாரியரை உட்கார வச்சு கிழிச்சிருக்காங்கல்ல இந்த விஷ்ணுவை. இதுலேருந்து என்ன தெரியுது? முதல்ல பாதுகாப்பு வந்து யார்கிட்ட தரணும்? உங்கள் அணில் குஞ்சுகள்கிட்டேருந்து பாதுகாப்பு தரணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்படியே பொங்குறாரு. அப்படியே இப்போ தெரியுதுல்ல என்ன லட்சணம்ன்ட்டு. முதல்ல உருப்புற வேலையை பாருங்கள். எல்லாம் வேலை வெட்டி விட்டுட்டு அவன் பின்னாடி தெரிஞ்சு நிற்குங்க. அவன் வந்து வீட்லேயே உட்காந்துக்கின்னு பனையூரை தாண்டாமல் அரசியல் பண்ணியிருக்கலாம். பார்த்து நடந்துங்க, அவ்வளோதான். எதிர்காலம் பாழாக போயிடும், வீணாக போயிடும். அதுதான் நான் சொல்லுவேன். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க முதல்ல தெரிஞ்சுங்கடா. யார் என்ன பேசுகிறாங்கன்றது இதே ஒரு வேகத்திலே போயிட்டுருக்காதீங்க. மண்டையில் மசாலா இல்லாமல் ஓரளவுக்கு யோசித்து பாருங்கள், பகுத்து பாருங்கள். ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா ஏன் இந்த குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னு. அவர் நேற்று ஆதரிச்சார், இன்றைக்கி எதிர்க்கிறார். அப்படி கிடையாதுடா. ஒரு அரசியல் பண்பு கோட்பாடுகள் வழியாக வரலன்னா அப்படி தான் விலைக்கு போக வேண்டியது இருக்கும். பலரும் அப்படி தான் விலைக்கு போகிறாங்க. இதில் ஒன்றும் கிடையாது, அவனுக்கு ஒன்றும் கிடையாது. நாளைக்கே ஒரு நல்ல நாள் பார்த்து கட்சியை கலைச்சானா கூட அவனுக்கு சோறு இருக்குது தின்றது. உங்களுக்கு என்ன நிலமன்னு பாருங்கள் முதல்ல. கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப், ஸ்டே, சைட் சீயிங், இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.